அவருடைய அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் கடத்தி கொண்டு வந்து ரஷ்யாவில் வைத்திருக்கிறார்கள், அங்கு வளர்க்கிறார்கள் அப்படின்றது தான் அவர் மேல இருக்க ஒரு குற்றம். அது அப்படி பண்ணக்கூடாது. வேற ஒரு இனத்தைச் சேர்ந்த குழந்தைகளை நீங்கள் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு போர் நடக்கும் பொழுது எடுத்து வர்றது என்பது ஒரு போர் குற்றம் என்ற காரணத்திற்காக அவர் ஒரு போர் குற்றவாளி என்று குற்றம் சுமத்தப்பட்டு அவரை கைது செய்ய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது. அதனால அங்க பெரிய அளவுல ஜனநாயகம் இல்லை. அவருடைய அரசியல் எதிரிகள் அல்லது அவருடைய எதிர்ப்பாளர்களை எல்லாம் அவர் நிர்மூலம் ஏதோ விதத்துல கொன்னே போட்டார். நவால்னி எல்லாம். அதனால அவர் ஒரு பெரிய சர்வாதிகாரியாக இருக்கிறார். ஐ திங்க் இந்தியாவுக்கு மட்டுமில்ல, ரஷ்யாவுக்குமே இது வந்து மிக முக்கியமான பயணம்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாக்டா அவங்க என்னென்னலாம் பேச போறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் முதல் பார்வையில உங்களுக்கு உடனடியாக என்ன காரணத்துக்காக அவர் இங்க வராருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு நம்ம விட அவருக்கு இந்த வருகை அதிகமா முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு வருகை. ஏன்னா அவர் பல இடங்களுக்கு போக முடியாத ஒரு நிலையை அவரை குற்றவாளின்ற மாதிரி அவர் மீது ஒரு வாரண்ட் சொல்ல போனா அவர் அமெரிக்காவுக்கு போலாம், பிரச்சனை இல்ல. அலாஸ்கால சந்தித்தாரு. கரெக்ட். சோ அவர் புட்டின்னால அமெரிக்காவுக்கு போலாம், இந்தியாவுக்கு போலாம், ஆனா ஜெர்மனி போக முடியாது. மேலை ஐரோப்பிய நாடுகள், மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு போக முடியாது, பிரிட்டனுக்கு போக முடியாது, ஸ்காண்டினேவியா போக முடியாது. இது ரொம்ப சுவாரஸ்யம் தான். இதுல என்ன ஒண்ணு அநியாயம்னா, நம்ம அதெல்லாம் போக வேண்டாம்னு நினைச்சிருந்தாலும் சொல்லிடுவோம். இன்றைக்கு கரீபியன்ல, வெனிசுவாலால, கொலம்பியா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் யாரையும் கேட்காம அங்க வரக்கூடிய அந்த படகுகள் மீதெல்லாம் குண்டு போட்டு விட்டு அவங்க எல்லாம் வந்து நார்கோ டெரரிஸ்ட் என்று சொல்கிறார். ஆனா நாம வாங்கினா மட்டும் இதுக்கு பீட்டர் நவாரோ புதிதாக விளக்கங்கள் கொடுக்குறாரு. சீனா வாங்குறது அது எப்பவுமே வாங்கிட்டு இருந்தது, நீங்க புதுசா வாங்குறீங்க, அதுதான் குற்றம். என்ன பதில்? தமிழை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் பேச இருப்பவர் திரு இரா கண்ணன். வணக்கம். வணக்கம் பத்ரி. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இங்க வரார். அவரை புட்டின்னு சொல்லணுமா, எது சரியான உச்சரிப்பு? புட்டின் வரார். இது வந்து அவருடைய பேரை இப்படி பாத்தீங்கன்னா இன்புட்னு மாத்திக்கலாம். சரி, அவர் எந்த இன்புட்டும் எடுத்துக்க தயாரா இல்லை இப்போ. சொல்லுங்க. ஐ திங்க் இந்தியாவுக்கு மட்டுமில்ல, ரஷ்யாவுக்குமே இது வந்து மிக முக்கியமான பயணம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. எக்ஸாக்டா அவங்க என்னென்னலாம் பேச போறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் முதல் பார்வையில உங்களுக்கு உடனடியாக என்ன காரணத்துக்காக அவர் இங்க வராருன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல அவருக்கு இந்த வருகை ரெண்டு தரப்புக்குமே ரொம்ப தேவையான ஒரு வருகை. அவருக்கு நம்ம விட அவருக்கு இந்த வருகை அதிகமா முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு வருகை. ஏன்னா அவர் பல இடங்களுக்கு போக முடியாத ஒரு நிலையை அவரை குற்றவாளின்ற மாதிரி அவர் மீது ஒரு வாரண்ட் இருக்கு, கைது வாரண்ட்டை சர்வதேச கிரிமினல் குற்றவியல் நீதிமன்றம் இட்டலியில இருக்கிறது, ரோம்ல இருக்கிறது. ஸோ அவரால் பல இடங்களுக்கு செல்ல முடியாது. அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த யுக்ரைனில் அவர் போர் தொடுத்த பிறகு அவர் யுக்ரைனில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அவருடைய இராணுவ வீரர்கள், அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் கடத்தி கொண்டு வந்து ரஷ்யாவில் வைத்திருக்கிறார்கள், அங்கு வளர்க்கிறார்கள் அப்படின்றது தான் அவர் மேல இருக்க ஒரு குற்றம். அது அப்படி பண்ணக்கூடாது. வேற ஒரு இனத்தைச் சேர்ந்த குழந்தைகளை நீங்கள் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு போர் நடக்கும் பொழுது எடுத்து வர்றது என்பது ஒரு போர் குற்றம் என்ற காரணத்திற்காக அவர் ஒரு போர் குற்றவாளி என்று குற்றம் சுமத்தப்பட்டு அவரை கைது செய்ய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம்
ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது. இந்த தருணத்தில் நிஜமாகவே சர்வதேச இது உண்மையிலேயே சர்வதேசம். இது வந்து ஷேக் ஹசீனா மாதிரி கிடையாது, பேரளவில் இல்ல சர்வதேசம். ஆனா அது கூட உண்மையிலேயே சர்வதேசம் கிடையாது. ஏன்னா நான் சொல்றேன், ஏன்னா நாம் அதற்கு அந்த கிடையாது. ஆமா, நாம் அதற்கு கையெழுத்திடவில்லை. ஏன் கையெழுத்திடலைன்னா நம்முடைய இறையாண்மைக்கு அது ஒரு சின்ன பங்கமா இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அமெரிக்கர்கள் அதில் கையெழுத்திடவில்லை. அதனால பல விஷயங்கள் அப்படி பார்த்தா அமெரிக்கர்கள் கையெழுத்திடாத உண்மைதான். அவர்கள் தோற்றுவித்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் அவர்கள் உறுப்பினராகவே இல்லை. அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அது ஐநாவினுடைய அதுக்கு முந்தைய இருந்த ஐநாவுடைய அமைப்பு. அதனால அவரு இந்த மாதிரி வெளியில போறக்கூடிய அப்போ மேலை நாடுகளுக்கு, குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போறது வாய்ப்பு அவருக்கு குறைஞ்சு போயிடுச்சு. ஒரே நிமிடம், இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப இந்தியா அதுல கையெழுத்திடல, அதனால அவர் இந்தியாவுக்கு வரலாம். ஆமா, பிரச்சனை இல்ல. கரெக்ட். சொல்ல போனா அவர் அமெரிக்காவுக்கு போலாம், பிரச்சனை இல்ல. அலாஸ்கால சந்தித்தாரு. கரெக்ட். சோ புட்டின்னால அமெரிக்காவுக்கு போலாம், இந்தியாவுக்கு போலாம், ஆனா ஜெர்மனி போக முடியாது. மேலை ஐரோப்பிய நாடுகள், மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு போக முடியாது, பிரிட்டனுக்கு போக முடியாது, ஸ்காண்டினேவியா போக முடியாது. இது ரொம்ப சுவாரஸ்யம் தான். ஆமா, சரி. சோ அதனாலதான் அவர் நேற்று சொன்னாரு, ஐரோப்பியர்கள் எங்களுக்கு சாதகமாக அவர்கள் செயல்படவில்லை, எங்களுடைய எதிரிகளாக செயல்படுகிறார்கள். அவர்கள் எங்கள் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று எண்ணினால் நான் போருக்கு தயார் அப்படின்னு நேற்று சொல்லிட்டார். அதனால ஏன்னா இந்த சூழல்ல அவர் வரார். இந்த யுக்ரைனோட ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போர் 2 ஆண்டுகளுக்கு மேல நடக்குது. இந்த போரில் பல ஆயிரக்கணக்கான அவருடைய தோழர்கள், அவருடைய வீரர்கள் மடிந்து விட்டார்கள் என்பதுதான் மேலை நாட்டு நுண்ணறிவு பிரிவினர் தருகின்ற தகவல். வடகொரியாவிலிருந்து வீரர்கள் வந்து அந்த போர்க்களத்தில் செயல்படுகிறார்கள் என்ற செய்தியும் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி வந்திருக்கு. இந்தியர்கள் கூட ஒரு சில பேர் அதில் பயன்படுத்தப்பட்டார்கள் என்று நமக்கு இங்கே தகவல் கிடைச்சது. உண்மைதான். அவர்களை தவறா சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு அங்க போர்க்களத்திற்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்ற தகவல் தான் நம்ம பார்த்தோம். இதற்கிடையில் அவர் வரார். இந்த போரை அவர் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கார். அவர் இதை நடத்த முடியாது, பொருளாதார ரீதியா அவர் அந்த நாடு பெரிய சிக்கலில் இருக்கிறது இந்த போர் தொடங்கிய பிறகு. ஆனால் போர் பொருளாதாரமே அந்த பொருளாதாரத்தை வாழ வைத்துக் கொண்டிருப்பதாக ஒரு சிலர் நினைக்கிறார்கள். வார் எக்கானமி. அது எப்படி? வாருக்குன்ட்டு ஒரு எக்கானமி உண்டு. ஆனால் அந்த பணம் என்று இவர்களுக்கு நான் எப்படின்னா, 2 பேர் சண்டை போடுறாங்க, அவர்களுக்கு தளவாடங்களை விற்று நான் வெளியில் இருந்து கொண்டு பெரும் பணம் பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்தில் நம்ம பார்த்தோம், பல நேரங்கள்ல ரஷ்யா துருக்கியிடமிருந்து, வேறு பலரிடமிருந்து, சீனாவிடமிருந்து அது ரொம்ப எனக்கு தளவாடங்கள் வேணும் என்று கேட்டது. நார்த் கொரியா அவர்களுக்கு நிறைய கொடுத்தது. அப்ப அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு தளவாடங்கள் இருப்பது போலவே தெரியவில்லை. இல்ல, அது இந்த போர்னால இல்ல. இந்த ஒரு 30 ஆண்டுகளாகவே எந்த போரிலும் அவர்களுடைய, அதாவது கடைசியா எனக்கு தெரிஞ்சு அவர்கள் ஆப்கானிஸ்தானில் 80களில் படையெடுத்து சென்று ஆக்கிரமிப்பு நடத்திய பிறகு அவர்களுடைய இராணுவம் துருப்பிடித்து போய்விட்டதாகத்தான் நான் எண்ணுகிறேன். அதனால அவர்கள் இராணுவ ரீதியாக நிறைய செலவு பண்ணக்கூடிய அந்த முதல்ல சோவியத் யூனியன் உடைஞ்சு போச்சு. அது உடைஞ்சு போன உடனே அதனுடைய பெரும் சக்தி பலதா பிரிஞ்சிருச்சு. அதனால எஞ்சி இருக்கிற ஒரு பெரும் சக்தியா ரஷ்யா இருக்கு. மிக பெரும் சக்தியாக ரஷ்யா தான் இருக்கு. மிகப்பெரிய நாடு. அதுதான் மிகப்பெரிய பொருளாதாரத்திலும் சரி, அணு ஆயுதம் முதற்கொண்டு மற்ற எல்லாவற்றையும் வைத்திருப்பது அவர்கள். ஆமா, அவர்கள் அதாவது நேச்சுரல் ரிசோர்சஸ், வளங்கள், இயற்கை வளங்கள்னு எடுத்துக்கிட்டாலும் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. ஆனால் இந்த பிரிவினையும் அதற்கு பிறகு நடந்த மாற்றங்களும் அங்க ஒரு பேரளவுக்கு தான் ஒரு ஜனநாயகம் இருக்கு. இவர் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இருக்கார். இப்போ இவர் 15 ஆண்டுகளாக இருப்பாரா? முன்னாடி பிரதமராக என்ன பண்ணுவாருன்னா, பிரதமரா மாறி ஆமா, இப்ப அரசியலமைப்பை அதான் இது 25 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட அவர் தான் இருக்கார். அதனால அங்க பெரிய அளவுல ஜனநாயகம் இல்லை. அவருடைய அரசியல் எதிரிகள் அல்லது அவருடைய எதிர்ப்பாளர்களை எல்லாம் அவர் நிர்மூலம், ஏதோ விதத்துல கொன்னே போட்டார். நவால்னி எல்லாம் கான் கம்ப்ளீட். அதனால அவர் ஒரு பெரிய சர்வாதிகாரியாக இருக்கிறார். அவருடைய அந்த ஆட்சியில் நல்ல நிலைக்கு வந்தவர்கள் ஒரு சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஆட்சியை தூக்கி நிறுத்துகிறார்கள் நினைக்கிறேன். இன்னும் போதுமான அளவுக்கு அங்க மக்கள் துன்பப்படும் ஒரு நிலை எட்டல.
அது எட்டினா தான் அவரை தூக்கி எறிகிற ஒரு நிலை வரும், உண்மை ஒரு புரட்சி வரும். உண்மை. அந்த நிலையில இப்ப இருக்கு. அப்புறம் அவருக்கு இன்னொரு ஒரு அனுகூலமான, அவருக்கு ஆதாயமான ஒரு செய்தி என்னன்னா, அவர் வந்து ஒரு பெரிய ரஷ்யன் நேஷனலிஸ்ட். அவர் ரஷ்யாவினுடைய மீண்ட முடிந்து போன பெருமையை மீண்டும் நிலைநாட்ட வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவன். ஜார் மன்னர்கள் காலத்துல எப்படி விரிந்து பறந்திருந்த ரஷ்ய சாம்ராஜ்யத்தை இப்பொழுது மீண்டும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவர். ஆமா, அவர் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரிவான்சிஸ்ட் ஆங்கிலத்துல சொல்வார்கள். அது மாதிரி நாடு பிடிக்கும், அந்த நாட்டை பெரிதாகக்கூடிய முயற்சிகளில் அவர் ஈடுபட்டு வருகிறார். இப்போ கிரைமியாவை 2014 அதற்கு என்ன மாதிரியான சர்வதேச எதிர்ப்பு வரும்னு தெரிஞ்சு அவர் போய் பிடிச்சார். அது ஒரு பெரிய இடம். அதை பிடிச்சு அங்க அதை வச்சிருக்காரு. அது யுக்ரைன் கையில இருந்தது அந்த இடம். முதல்ல அப்படிதான் தொடங்குச்சு அந்த போர். அதற்கப்புறம் அதற்கு பெரிய எதிர்ப்பு வரலன்னு பார்த்தார். அது போன பிறகுதான் அவரை G7 இருந்து ரஷ்யாவை வெளியே அனுப்பினாங்க. அதை தாங்கிக்க முடிஞ்சது அவரால். அதற்கு பிறகு சர்வதேச ரீதியாக அதை பற்றி பேசுவது கூட, கிரைமியா வாஸ் அ கிரைம், ஆனால் அதை பற்றி யாரும் பேசுவதற்கு நாளடைவில் சர்வதேச சமுதாயம் பழகி கொண்டது. அப்படித்தான் ஒண்ணு பண்ண முடியும். இப்பதான் 2வது முறையாக அவர் இன்னும் நாடு பிடிக்கணும்ன்ற எண்ணத்துக்கு வந்த உடனே இப்ப அவர் வந்து அந்த டொஹான்ஸ்ன்ட்டு ஒரு டொன்பாஸ்ன்ட்டு ஒரு இடம் இருக்கு, ஒரு பிராந்தியம். அது கிழக்குல இருக்கு, யுக்ரைனுடைய கிழக்குல இருக்கு. அதுல வந்து 2 இடம் இருக்கு. டொஹான்ஸ், லுட்டெஸ்க்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். அதுல கொஞ்சம் இடம் இவர் பிடிச்சு வச்சிருக்காரு. அது மொத்த இடமும் அங்க ரஷ்ய மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அது மொத்த இடமும் ரஷ்யாவை சேர்ந்தது. யுக்ரைன் என்ற நாடே ஒரு செயற்கையான உருவாக்கம் என்பது அவருடைய எண்ணம். அவருடைய தேசிய இனவாத சிந்தனை எப்படின்னா, யுக்ரைனியர்கள் ஒரு தனி இனமெல்லாம் இல்லை. அவர்கள் ஒரு மாதிரி மாறி கொஞ்சம் ரஷ்ய மொழி பேசுறாங்க. இந்த அசாமீஸை பத்தி வங்காளிகள் என்ன நினைக்கிறாங்களோ, மலையாளிகளை பத்தி தமிழ்நாட்டுல சில பேர் நினைக்கிறாங்க, அதே மாதிரி அதையும் நான் சொல்லிடுறேன் சேர்த்து. அந்த மாதிரி அவர்கள் இவர்களோட இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர். உண்மையாகவே ரஷ்ய மொழி பேசும் பலர் இன்றைய யுக்ரைன்ல இருக்காங்க, கிரைமியா சேர்த்து. ஆனால் மொழிதான் தேசிய வரையறையை செய்யும் என்று சொல்ல முடியாத ஒரு நிலையில நம்ம இன்னைக்கு இருக்கோம். உண்மை. யுக்ரைனிய மொழி மொழி அளவுல ரஷ்ய மொழியிலிருந்து நிறைய நகர்ந்தது. அது எல்லாத்துக்கும் ஒரு தாய் சிரிலிக் மொழிகள் பலவற்றுக்கும் இருந்திருக்கலாம், அது வேற விஷயம். இன்றைக்கு அதோடைய கிராமர் தனி, இதோடைய கிராமர் தனி, நிறைய மாறிவிட்டது. அவங்களுடைய சர்ச்சே தனி, வேற. அப்ப ஒரு இவர்களை தனி தேசிய இனமாக சொல்வதில் பெரும்பாலும் வெளியில இருக்கிற யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 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 பிரச்சனை வந்து நமக்கு 2ஆம் உலகப் போர், 1ஆம் உலகப் போர் எல்லாமே இருக்கிறது தானே. யார் எந்த தேசிய இனம், யாருடைய எல்லைகள், யாருடைய வரையறை எப்படி இருக்க வேண்டும், அப்ப இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டாங்க, தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. இந்த காலகட்டத்தில் தானே UN என்ற ஒரு அமைப்பு வருகிறது. ஆனா நீங்களே சொல்லிட்டீங்க ஆரம்பத்துல, கிட்டத்தட்ட எல்லா இடத்திலும் UN தோல்வியுற்று இருக்கிறது. அப்ப UN யாருமே மதிக்கிறது இல்லை. அதுல இவர் இன்னொருவராக சேர்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? வேலியே பயிரமேயுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஐநா என்பது ஒரு தனி அமைப்பு இல்ல, எல்லா உறுப்பு நாடுகளும் சேர்ந்துதான் ஐநா என்பது. அதுல எல்லா உறுப்பு நாடுகளும் நம்ம பெருசா சொல்லிக்கிட்டோம்னா கூட 193 நாடுகள் இருந்தாலும் கூட அதுல கண்ட்ரீஸ் தட் மேட்டர் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இந்த விரல் வெட்டி எண்ணிடலாம். அதுல அமெரிக்கா ஒண்ணு, இன்னைக்கு ரஷ்யா, அப்புறம் 5 நாடுகளுக்கு அங்க வீட்டோ அந்த அதிகாரம், செக்யூரிட்டி கவுன்சில் பெர்மனன்ட் மெம்பர். ஆமா, அதுல அப்போ அந்த 5 நாடுகளில் ஒரு நாடு ரஷ்யா. அதை எதிர்த்து நீங்க எந்த தீர்மானம் அங்க யார் கொண்டு வந்தாலும் அவர்கள் வீட்டோ செய்து. அந்த காரணத்தினாலதான் ஐநாவை நீங்கள் அங்கே பார்க்க முடியவில்லை. ட்ரம்ப் சொல்றாரு, அவர் சமீபத்துல பேசும்பொழுது ஐநா எங்கேயுமே காணோம் அப்படின்னு. அப்படி காணாத பண்ணதுல முதல் ஆள் அவர் தான். இதுல என்ன ஒண்ணு அநியாயம்னா, நம்ம அதெல்லாம் போக வேண்டாம் நினைச்சிருந்தாலும் சொல்லிடுவோம். இன்றைக்கு கரீபியன்ல, வெனிசுவாலால, கொலம்பியா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் யாரையும் கேட்காமல் அங்க வரக்கூடிய அந்த படகுகள் மீதெல்லாம் குண்டு போட்டு விட்டு அவங்க எல்லாம் வந்து நார்கோ டெரரிஸ்ட் என்று சொல்கிறார். ஆமா, அப்ப இவர் வந்து எப்படி இன்னொருவரை பற்றி பேச முடியும்?
அவர் பேசவே இல்லையே. வல்லான் வகுத்ததே சட்டம்ன்ட்டு அவர் நினைக்கிறாரு, பூட்டின் அப்படி நினைக்கிறவரு. அதனால தான் இந்த சூழலில் இப்ப திருப்பி உங்க கேள்விக்கு வருவோம். இந்த சூழலில் அவர் இந்தியாவுக்கு வருகிறார். இந்தியா இந்த போர்ல வந்து ஒரு நடுநிலையை வகித்திருக்கு. நம்ம வந்து அமைதியை விரும்புகிறோம்னு சொல்றோம். ஜெலன்ஸ்கியை பார்த்திருக்கார் நம்முடைய பிரதமர். அதிபர் பூட்டினையும் சந்தித்திருக்கிறார். நமக்கும் அவர்களுக்கும் நாம வந்து அதை ஒரு நேச நாடாக, சோவியத் யூனியனாக இருந்த பொழுது நாம் அதை ஒரு நேச நாடாக நாம போட்டுக்கிட்ட முதல் நட்புறவு ஒப்பந்தமே அவர்களோட தான். இண்டோ சோவியத் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி நம்ம இந்திரா காந்தி காலத்தில் போட்டோம். வங்கதேச பிரிவினையின் போது நம்முடைய அங்க நீங்க சொன்ன ஐக்கிய நாடுகள் சபையில் போர் நிறுத்த தீர்மானங்கள் ஒவ்வொரு முறை வந்த பொழுதும் நமக்கு இன்னும் கால அவகாசம் வேண்டும், இந்த போரில் நாம் வெற்றி, நாம் நினைக்கின்ற இலக்கை அடைவதற்கு என்று நாம் எண்ணிய பொழுது அந்த அவகாசத்தை ரஷ்யர்கள் சோவியத் யூனியன் தான் நமக்கு கொடுத்தது. ஆமா, அதனால அவர்கள் நமக்கு ரொம்ப. அதே மாதிரி அமெரிக்கா வந்து த்ரெட்டன் பண்ண வந்தப்ப கூட அந்த நேரத்துல ரஷ்யா தான் அதை நீங்கள் அங்கே வருவீர்கள் என்றால் நாங்களும் வருவோம் என்று சொன்னாங்க. சோ அவர்கள் நமக்கு நட்பு நேச நாடு. அப்புறம் அந்த 30 ஆண்டுகள், அது அந்த 25 ஆண்டுகளோ 30 ஆண்டுகளோ அந்த ஒப்பந்தம் முடிந்த பிறகு நாம் அதை திருப்பி புதுப்பிச்சிருக்கிறோம். ஆனால் அவர்கள் பெரிய பெரிய இராணுவ சக்தின்ட்டு நாம நினைக்கல. இன்னைக்கு அவர்கள் பெரிய பொருளாதார சக்தியாகவும் இப்போது இல்லை. அவர்கள் மங்கி வருகிற ஒரு சக்தியாகத்தான் இருக்கிறார்கள். அந்த அந்த மங்கி வருகிறதுக்கு திருப்பி ஒரு உயிர் தந்து அதை வந்து ஒளிவிட செய்யணும்ன்றதுதான் இவருடைய முயற்சி, இவருடைய இந்த பயணத்தோடைய நோக்கம். ஆமா, அந்த முயற்சியில் அவர் வெற்றி பெறலாம். அவருக்கு வயசாயிட்டே இருக்கு. அவர் வெற்றி பெறலாம். அவருக்கு என்ன மாதிரியான அவர் உடல் எப்படி இருக்குன்றதுலாம் நமக்கு தெரியாது. அவர் சந்திப்புகள் வந்து ரொம்ப நெருக்கத்துல யாரையும் சந்திக்காத இருக்கிறாரு ரொம்ப நாளா அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். பட் அலாஸ்கால அவர் எல்லாரையும் சந்திச்சார் சாதாரணமாக. இந்த சூழலில் அவர் வருகிறார். நாம அவர்கிட்ட நாம வாங்குற நம்முடைய வெளிநாட்டு அந்நிய செலாவணி நம்ம நிறைய நம்முடைய எண்ணெய் வாங்குறதுல செலவு பண்றோம். ஏன்னா நாம உலகத்தினுடைய மிகப்பெரிய 3வது பெரிய சக்தியை பயன்படுத்துகிற நாடு, நாம வளர்ந்து வர நாடு. 8% மேல நம்முடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கு சமீப காலங்கள்ல. அங்கிருந்து நம்ம நிறைய எண்ணெய் வாங்குறோம். நமக்கு சலுகை விலையில, முன்னாடி ரொம்ப சலுகை விலையில இந்த போர் தொடங்கின போது அவர்கள் தந்தார்கள். அங்கிருந்து வேறு யாரும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கவில்லை. சீனாவும் இந்தியாவும் தான் பெரிய அளவுல அதை வாங்க ஆரம்பித்த பொழுது நம்ம ஊக்குவிக்கிறதுக்காக ரஷ்யா வந்து ஸ்பெஷல் இந்தியா டிஸ்கவுண்ட்னு ஒண்ணு கொடுத்தது. உண்மை, தொடக்கத்துல. இப்ப அது அவ்வளவு ஸ்பெஷல் இல்ல. இப்ப வந்து நாம ஒரு பேரலுக்கு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 5-6 ரூபா தான் மிச்சப்படுத்துவோம்னு நினைக்கிறேன். முன்னளவுக்கெல்லாம் இல்ல. அது தொடக்கத்துல நம்ம அதுக்கு பழகிட்டோம். அப்புறம் நாம வாங்கின எண்ணெயில கிட்டத்தட்ட 35% அங்கிருந்து, மொத்தமா எண்ணெய் வாங்குறதுல 35% அங்கிருந்து வாங்குற அளவுக்கு நம்முடைய தேவையை நம்ம வளர்த்துக்கிட்டோம். 0விலிருந்து ஆரம்பித்து 35%க்கு நம்ம அதை எடுத்துக்கொண்டு போனோம். ஆமா, அந்த குறிப்பிட்ட எண்ணெயை, அந்த எண்ணெயிலேயே பல கிரேட் இருக்கு, தரம் இருக்கு. அந்த தரத்துல அங்கிருந்து வரக்கூடிய எண்ணெயை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆலையாக குஜராத்தில் ஒரு ஆலை இருக்கு. அந்த ஆலையில சுத்திகரிச்சு தான் அதை வந்து திருப்பி வெளிநாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி செய்கிறோம். நாம் வந்து மற்றவர்கள் துன்பத்தில் பொருளீட்டுகிறோம் அப்படின்ட்டு அதிபர் ட்ரம்ப்னுடைய என்ன சொல்ற, அவருடைய பொருளாதார ஆலோசகர் சொல்றார். அந்த மாதிரிலாம் சொல்றாரு. இதுக்கிடையில இப்ப நாம வாங்குற எண்ணெயை கொஞ்சம் குறைச்சிருக்கோம்னு நான் படிக்கிறேன். ஆமா, அங்க வாங்குறத. ஆமா, இந்த வராரு அவர் வந்து இந்த எண்ணெயை நாம தொடர்ந்து, நாம வந்து அந்த எண்ணெயை வாங்க மாட்டோம்னு சொல்லல, அதை வாங்கணும். அந்த எண்ணெயை தொடர்ந்து நம்ம வாங்குறதுனால 25% அதிகமான ஒரு அபராத தொகையை நமக்காக மட்டுமே அமெரிக்கா விதிச்சிருக்கு. ஆமா, நம்ம மட்டுமே அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம், வேற யாரும் கிடையாது. இதுக்கிடையில அவர் வராரு. நம்ம நிறைய ராணுவ தளவாடங்களையும் அங்கிருந்து வாங்குறோம். அதையும் சொல்லியிருக்காரு அதிபர் ட்ரம்ப், அங்கிருந்து நிறைய வாங்குறாங்க அப்படின்றது. அதை தொடர்ந்து நம்ம வாங்கணும்னு. இப்ப நான் புட்டினோட இடத்துல இருக்கேன்னா நான் என்னெல்லாம் நினைப்பேன், நீங்க தொடர்ந்து எங்களோட வியாபாரம் பண்ணணும், இந்த வியாபாரம் இப்ப இருக்கிறத விட இன்னும் பெருசாகணும் அப்படின்னு தான் நினைப்பேன். அதெல்லாம் வந்து அவர் பேச போறாரு. இப்ப இந்தியர்களுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. அவர்கள் வந்து முள்ளின் மீது நடப்பது போல நடக்க வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு இதை விட பெரிய நாம வந்து ஒரு இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அது என்னன்னா, நமக்கும் அமெரிக்கர்களுக்கும் நடக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தம், அது தொடர்பா பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டோம். நம்முடைய வர்த்தக அமைச்சர் அங்க போயிட்டு வந்துட்டாரு. அதுல வந்து தடைக்கற்கள் பல இருக்கு. நம்ம நிறைய விட்டு கொடுத்துருக்கோம். அவங்களும் இறங்கி வராங்க. அது நடந்துரும்ன்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கு. நான் உட்பட அது நடந்துரும்னு நினைக்கிறேன். அது நடந்தா தான் நமக்கு 2 நாட்டுக்குமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் பெரிய சந்தை உலகத்துல. உண்மை, நிறைய பேர் அதை நம்பி இருக்கோம். அதனால அது நடக்கணும்னு நினைக்கிறேன்.
அதனால இது ஒரு சிக்கலாக இருக்குமானால் இதை அட்லீஸ்ட் வெளியில சிக்கல் மாதிரி தெரியாத அளவுக்கு இதை எப்படி மாத்திக்கிறதுன்னு நம்ம யோசிப்போம். முன்னாடி இதே மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு இருந்துச்சு. ஒபாமா காலத்துலலாம் நாம ஈரான்ல இருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். அவர்கள் அதை பெருசிய பிரச்சனையை ஆக்க ஆக்க அங்கிருந்து வாங்குவதை நாம் விட்டுவிட்டோம் அவர்களை திருப்தி செய்வதற்காக. இப்ப அதை நம்ம பண்ண மாட்டோம். அதனால இதுக்கு இதை எப்படி இவர்கள் இதை எப்படி சமாளிப்பார்கள் என்பது எனக்கு காலம்தான் நமக்கு சொல்லும். ஆனால் நீங்க நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி கேட்டீங்க, அமெரிக்கர்களே அவர்களோட யுரேனியம் வாங்குறாங்க, மேலை நாடுகள் எல்லாம் வாங்குறாங்க, நேச்சுரல் கேஸ் வாங்குறாங்க. ஆனா நாம வாங்கினா மட்டும் இதுக்கு பீட்டர் நவாரோ புதிதாக விளக்கங்கள் கொடுக்குறாரு. சீனா வாங்குறது அது எப்பவுமே வாங்கிட்டு இருந்தது, நீங்க புதுசா வாங்குறீங்க, அதுதான் குற்றம். இது என்ன பதில் இதுக்கு சொல்ல முடியும்? அப்படி இல்ல, அதாவது அவர்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள். அந்த முடிவை நியாயப்படுத்துறதுக்காக அவர்கள் புது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. ஏன்னா உண்மையில பார்க்க போனா ரஷ்யர்களுடைய மிகப்பெரிய ஆதரவாளர் யாருன்னா அமெரிக்கர்கள் தான். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான். அமெரிக்கர்களோ இல்லையோ, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் தான் பூட்டினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன்னா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை பூட்டின் இதுவரைக்கும் அவர் எதிர்த்து எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அது மாதிரி ஒரு அமைப்பு, அதுல எந்த சட்டமும் கிடையாது, அது சட்டவிரோதமான அமைப்புன்னு கூட விட்டா சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் அதன் மீது மிகுந்த கோபத்தோடு இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு வேண்டிய நெத்தனியாகுவையும் அது குற்றவாளி என்று சொல்லி இருக்கிறது. சோ இதுதான் நிலைமை. இந்த சூழலில் அவர் வருகிறார். அதனால இது இந்தியர்களுக்கு ஒரு பெரிய சவால். ஆனால் அதே நேரத்துல அவருக்கு ஒரு பெரிய அவருடைய பிம்பத்தை உயர்த்துவதற்கு ஒரு வழி. நமக்கும் அவருடைய வருகை நம்ம வளர்த்து வருகிற ஒரு சக்தி என்பதை உலகத்துக்கு எடுத்து காட்டுவதற்கு இன்னொரு வாய்ப்பு. இல்ல, அது இந்த யுக்ரைன் போர் நடக்காமல் பூட்டின் இங்க 2-3 நாள் இருந்திருந்தால் அது வேற ஒரு பிம்பத்தை நமக்கு உருவாக்கி இருக்கும். இப்ப இவரை ஒரு சர்வதேச வில்லனாக பெரும்பாலான மேலை நாடுகள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் இங்க வருவது ஒரு கெட்டவனுக்கு இடம் அமைத்து தருகிறாயே என்ற ஒரு நோக்கில் இந்தியாவை பார்ப்பதற்கு அப்படி பார்க்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவர் எங்க வரவேற்கப்படலை அப்படின்னா மேலை நாடுகள் தான். அந்த ஸ்காண்டினேவியாவும் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் மட்டும்தான் இவரை அப்படி பாக்குறாங்க. ஆப்பிரிக்கால இருக்க எந்த நாட்டுக்கும் அது உண்மை. ஆனா நீங்க சொல்ற இந்த ஸ்காண்டினேவியாவும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளும் தானே இன்றைக்கும் உலகத்துல ஒரு பொது கருத்தை ஏற்படுத்துவதில் முக்கியத்துவம் பெற்றவையாக இருக்கின்றன. அவர் அப்படி முக்கியத்துவம் பெற்றவர்களாக இருந்திருந்தா இவர் அலாஸ்காவுக்கு போக அவங்க அனுமதிச்சு. அது அமெரிக்காவோட, அதாவது எப்படின்னா சாதி படிநிலையில அமெரிக்கா வேற இடம். அவங்கள கால விழுது, அதுவும் ட்ரம்ப்னா நேரா படுத்துறாங்க, சாஷ்டாங்கமா விழுது, அவ்வளவுதான். ஆனால் அதற்கு அடுத்து நான் இப்ப பாருங்களேன், எவ்வளவு அம்பாசிடர்ஸ் இந்த புட்டினுடைய விசிட் அதை கடுமையாக கண்டித்து அவங்க ஆப்பட் எழுதியிருக்காங்க. 3 அம்பாசிடர்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜெர்மன் அம்பாசிடர், பிரிட்டிஷ் அம்பாசிடர், பிரெஞ்சு அம்பாசிடர், இந்த 3 பேரும் சேர்ந்து இதுவரை இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒண்ணு நடந்ததே கிடையாது. அவர்கள் ஒரு ஏட்டிற்கு ஒரு தலையங்க கட்டுரையை எழுதியிருக்கிறார். அதான் சொல்றேன் நான். ஏன் இதெல்லாம் நீங்க ட்ரம்ப்பை பத்தி எழுதுங்களேன், வாஷிங்டன் போஸ்ட்லயோ நியூயார்க் டைம்ஸ்லயோ. அதை செய்யல. சரி, இதுல இருந்து நான் கொஞ்சம் வேற மாதிரி நகர்றேன். இப்ப நாம ரஷ்யாவிடமிருந்து பலவற்றை பெறலாம். அதை தருவதற்கு புட்டின் தயாராக இருப்பார், பணம் தருவதற்கு நாம தயாராக இருக்கோம். இந்த ஆயில் எப்படி நமக்கு பிரச்சனை நமக்கும் புட்டினுக்கும் கிடையாது. இதை எப்படி ட்ரம்ப்பை ஏற்றுக்கொள்ள வைக்க போகிறோம்ங்கிறதுல தான் இருக்கு. ஸோ இந்த நிலையில தொடர்ந்து அமெரிக்கா ஸ்டீவ் விட்காஃபையும் அவருடைய மருமகன் ஜாரட் குஷ்னரையும் வைத்து அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. வைல்டா ஒரு தாட். இந்தியா உங்களுடைய அபிப்பிராயத்தில் ரஷ்ய யுக்ரைனிய அமைதி பேச்சுவார்த்தையில் ஒரு பிளேயராக ஈடுபட வேண்டும், ஈடுபட்டால் அது இந்தியாவுடைய நிலையை உயர்த்தும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நாம ஈடுபடலாம். ஆனா 2 பேரும் அதுக்கு ஒத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன மாதிரி லெவரேஜ் இருக்கு, நம்ம அங்க என்ன கொண்டு போக முடியும்.
நாம ஒரு வளர்ந்து வருகிற சக்தி, அதெல்லாம் ரைட்டு. பட் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாரம் முன்னாடி ஜெலன்ஸ்கி சொன்னதை நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். அவர் என்ன சொன்னாரு, நமக்கு முன்னாடி ஒரு பெரிய சவால் இருக்கு. அதுல ஒண்ணு, நம்ம உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சக்தியை, அவர்களுடைய நட்பை நாம் இழக்க வேண்டியிருக்கும், அல்லது நம்முடைய சுயமரியாதையை இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னார். கரெக்ட். ஸோ இன்னைக்கு நாம எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் கூட நமக்கு இன்னும் அந்த இடத்தில் நாம் இல்லைன்னு நினைக்கிறேன். சீனா கூட அந்த இடத்துல இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் கவுண்டர் சொல்றேன். எப்படின்னு, அமெரிக்கா வந்து அந்த இடத்துல அது ட்ரம்புடைய தனிப்பட்ட ஒரு குணாதிசயத்தினால உலகில் எல்லா இடங்களிலும் அமைதியை நிலைநாட்டியவன் நான் என்று காட்டிக்கொள்வோம் ஒரு காரணத்துக்காகவே மேலும் அவர் போரை வெறுப்பவர் பெரும்பாலும். இப்ப ஏன் வந்து வெனிசுவேலாவில் குண்டு போடுறாருங்கிறத மட்டும் நான் பேசல. அவருக்கு பெரும்பாலும் அது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அவர் வந்து ஏகப்பட்ட நேரத்தை அதில் செலவழிக்கிறார். இல்லாட்டி தொடர்ந்து விட்காஃபையும் குஷ்னரையும் அங்க அனுப்பிச்சிட்டு இருக்க மாட்டார். இங்க மட்டுமல்ல, ஹமாஸ் பாலஸ்தீன்லயும் அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனால் நீங்க வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அந்த கைமுறுக்குதலை அடிப்படையாக வைத்து அமைதியை ஏற்படுத்தி விடலாம்னு நினைக்கிறார். அதனாலதான் தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நான் அமைதியை ஏற்படுத்தினேன். எப்படின்னா, 2 பேரையும் மிரட்டினேன். நீங்க மட்டும் அமைதி பண்ணலைன்னா, அமைதி ஒப்பந்தம் பண்ணிக்கலன்னா நான் உங்க மேல டாரிஃப் போடுவேன்னு சொன்னேன். அது வந்து ஒரு தவறான அணுகுமுறைன்னு என்னுடைய கருத்து. இப்ப நீங்க பாருங்க, ஜெலன்ஸ்கி இந்தியாவை வந்து எல்லாரும் குற்றம் சாட்டினாங்க. நீ பீட்டர் நவாரோ போன்றவர்கள் எல்லாம் திட்டினாங்க, இந்த போரினால் நீ பலன் பெறுகிறாய் அப்படின்னு. ஆனால் உடனடியாக அப்பவே ஜெலன்ஸ்கி சொன்னாரு, எங்களை பற்றி மிகவும் சரியாக புரிந்து வைத்திருப்பவர்கள் இந்தியா, they are on our side as close to anybody as possible என்று அவர் சொன்னார். ரஷ்யா நம்ம வந்து எந்த கட்டத்திலையும் நம்மளை திட்டல. 2 பேருமே நம்முடைய மாணவர்கள் அங்கே மாட்டிக்கொண்டிருந்த பொழுது நம்முடைய வெளியுறவுத்துறை அவர்களை எல்லாம் வெளியில் கொண்டு வருவதற்கு மிகுந்த ஆதரவு அளித்தார்கள். ஒரு சில இடங்கள்ல போட்டிருந்தது வந்து, நாம் சுத்திகரித்து கொடுக்கக்கூடிய ரஷ்யாவிலிருந்து வாங்கி சுத்திகரித்து கொடுக்கக்கூடிய டீசலில் பெரும்பாலான ஒரு பகுதியையாவது உக்ரைன் வாங்கி கொண்டிருக்கிறது என்று ஒரு செய்தியும் இருக்கிறது. அப்ப நாம வந்து ஒரு விதத்துல நமக்கு வந்து அங்க கைமுறுக்கு லிவரேஜ் எதுவும் கிடையாது. நீ பண்ணலைனா என்று அமெரிக்கா தான் பேசும், நம்ம அப்படி பேச மாட்டோம். இருவருக்கும் நண்பன், 2 பேருக்கும் இன்றைக்கு நம்முடைய பிரதமரால் போனில் பேச முடியும். நீங்க சீனா அதிபர் பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஜெலன்ஸ்கியை கண்டுக்கவே இல்லை. அவர் புட்டினோடு நெருக்கிய நட்பில் இருக்கிறார். அவர் ஜெலன்ஸ்கியோட எப்ப பேசியிருக்காரு? என்னை பொறுத்தவரை அது இந்தியாவுக்கு அதற்கான தகுதி இருக்கிறதா, மற்ற விஷயங்கள், பேச்சுவார்த்தைக்கு யாரை அனுப்புவது, என்ன பேசுவது, கடைசியா ஜெலன்ஸ்கி சொன்னதுலதான் முடியும். ஒன்று, நாம் நம் சுயமரியாதை இழக்க வேண்டி இருக்கும், இல்லாவிட்டால் நம்முடைய உயிரையே இழக்க வேண்டி இருக்கும். அந்த நிலையில தான் இருக்காங்க. அப்ப ஒரு கை முறுக்கும் ஒருவர் ஒரு பக்கத்துல அமைதி கொண்டு வரேன்னு என்கிறார். வேற யாரும் ஒரு துரும்பையும் கிள்ளி போடுவதற்கான வேலையை செய்யல. ஏன் இந்தியா செய்யக்கூடாது? செய்யலாம். இன்ஃபேக்ட் இந்த வருகையின் போது நான் நினைக்கிறேன், நம்முடைய பிரதமருக்கு பூட்டினோடு 2 பேரும் பதவியில ரொம்ப நாள் இருந்ததுனால ஒரு ஃபெமிலியாரிட்டி, ஒரு பரிச்சயம், அவங்க 2 பேரும் வந்து தனிப்பட்ட முறையிலேயே ஒருவரை ஒருவர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிறைய புரிதல் உள்ள 2 தலைவர்களாக இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இவர் 11 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறார், அவர் அதற்கு மேல இருக்கார், பல முறை சந்திச்சிருப்பாங்க. நான் இந்த மாதிரி ஒரு தொழில்ல ஒரு சின்ன அளவுல இருந்ததுனால சொல்றேன். நீங்க ஒருத்தரை மீண்டும் மீண்டும் இன்டர்லாக்யூட்டர்னு சொல்லுவோம் என்ன ஆங்கிலத்துல, அந்த மாதிரி உங்களுடைய கவுண்டர் பார்ட், உங்களுடைய பணியையே அந்த பக்கம் இருந்து செய்கிறவர், அவரை நீங்க மீண்டும் 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 பார்க்கும் பொழுது ஒரு ஸ்நேக உணர்வு, ஒரு நட்பு உணர்வு, அவரை புரிந்து கொள்வது, அவருடைய நிலையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நீங்கள் இன்னும் அதிகம் அவரோட இன்னும் கொஞ்சம் இணைஞ்சு வந்து இதெல்லாம் பண்ண முடியும். அதனால அந்த மாதிரி வெளியில தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லலாம், இது இவர்கள் 2 பேரும் மறைந்த பிறகு அது வேற யாராவது கூட வெளியில கொண்டு வரலாம். இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்க, நீங்க விட்டு கொடுங்க என்று சொல்லலாம். இந்த போறோம், நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டீங்க, இதுக்கு மேல நீங்க சாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, யூ
யூ ப்ரூவன் யுவர் பாயிண்ட் அப்படின்லாம் சொல்லலாம். அதை வந்து அப்படி சொல்றதுக்கான இடம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படித்தான் பண்ண முடியுமே, அப்படித்தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வெளியில ஒரு ஒரு பெரிய பாஸ்டர் எடுத்து நாம ஒரு ஆன்வாய் அங்க அனுப்புறோம், நம்முடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை நான் என்னுடைய தனிப்பட்ட பிரதிநிதி அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் ஒத்துக்கிறேன். இல்ல, அந்த இன்சைட் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டா இருக்கு. இது நான் எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த போர் தொடர்ந்தால் அது யாருக்குமே நல்லது, ஒருத்தருக்கும் நல்லது கிடையாது. அதுல எனக்கு வருத்தம் வந்து அமெரிக்கன் அப்ரோச் இன்னும் கொஞ்சம் சட்டிலா சாஃப்டா இருந்திருக்கலாம். அதுவும் நடக்கல. ட்ரம்புக்கும் சட்டிலிட்டிக்கும் எந்த விதமான தொடரும் இல்லை. அவருடைய அகராதியில் இல்லாத ஒரு வார்த்தை, பல வார்த்தைகளில் ஒன்று சட்டிலிட்டி. மென்மையா அவருக்கு எதுவும் பண்ண தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி கையை முறுக்கித்தான் அவரு இந்த அவருக்கு வந்து நான் நினைக்கிறேன், நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன், ஐ திங்க் ஹி ஹேஸ் அ லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் வித் 3 people உலகத்துல. அந்த 3 பேர் யாருன்னா, நம்பர் 1 இப்போதைக்கு புட்டின், நம்பர் 2 சீன அதிபர் ஷி, நம்பர் 3வது வடகொரிய இவர் கிம் ஜாங் உன். இந்த 3 பேர் மீதும் அவர் தன்னையே சில நேரங்களில் பார்க்கிறார்னு நான் நினைக்கிறேன். ஒரு டெஸ்பாட்டிக் டெண்டன்சி இருக்கக்கூடியவர்கள் மீது அவருக்கு ஒரு அலாதி பிரியம் இருக்கு. ஏன்னா அவர்கிட்டயே அந்த குணம் இருக்கு. அவர் வந்து அவர் ஒரு எதேச்சிகார ஒரு மனப்பான்மை இருக்கு அவருக்கு, அடக்குமுறை. அவர் இவ்வளவு நாள் வெற்றிகளை மட்டுமே சுவைச்சிட்டு வராரு. அவருடைய போக்கு சரின்னு நினைக்கிறாரு. இது இஸ்ரேல்ல வந்து அவரால் அது சாதிக்க முடிஞ்சது. இந்த காசால அவருடைய மருமகனை அவர் அங்க அனுப்புறார். அவர் மருமகன் போய் சொல்றார், அவர் மருமகன் கேட்கிறாங்க, நீங்க நேற்றோ முந்தா நாளோ அவரை பத்தி அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் அவர் சொல்றார், எதிராளியை நல்லா புரிஞ்சுக்கிறதும், நான் ரியல் எஸ்டேட் வியாபாரம் தான் பண்ணேன், அதுல இருந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா, எதிராளியினுடைய துன்பங்களை, கஷ்டங்களை, சங்கடங்களை அவரால் எவ்வளவு விட்டு கொடுக்க முடியும், எவ்வளவு விட்டு கொடுக்க முடியாது, அவருடைய பேஸ் லைன் என்ன விரும்புறார், அதுக்கு கீழே அவர் போக மாட்டாருன்னு அதை நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவேன். அதை நான் அவரோட ஒரு உறவை ஏற்படுத்திக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இது காமன் சென்ஸ். இதை நாம எல்லா இடத்துலையும் எப்பவுமே, நான் என்னுடைய தொழிலையே ஈராக்குக்கும் குவைத்துக்கும் மத்தியில் அங்க அந்த 1990 சதாம் ஹுசேன் போர் எடுத்து படையெடுத்து குவைத்தை ஆக்கிரமித்து கொண்ட போது பல குவைத்தி வீரர்கள் மடிந்து போனார்கள். அவர்களுடைய சடலங்களையோ அல்லது அவர்களுடைய எஞ்சி இருக்கக்கூடியவர்களையோ உடல்களையோ உடல்ல இருந்து எஞ்சி இருக்கக்கூடிய பாடலி ரிமைன்ஸ் சொல்றோம் இல்லையா, அவற்றை மீட்பது இன்னும் முழுமையா நடக்கல. அதுக்கு ஒரு குழு இருக்கு. அந்த குழுவை நடத்துவது இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் த ரெட் கிராஸ், செஞ்சிலுவை சங்கம், சர்வதேச செஞ்சிலுவை சங்கம். ஈராக்கியர்கள் இருக்கிறார்கள், துணை அமைச்சர் அளவுல ஒருத்தர் அதுல இருக்கார், குவைத்திலையும் துணை அமைச்சர் அளவுல ஒருத்தர் இருக்கார். அதுல நாங்க பார்வையாளர்களா எங்களை சேர்க்க சொல்லி பாதுகாப்பு சபை ஒரு தீர்மானம் கொண்டு வந்துச்சு. எங்களை யாரும் சேர்த்துக்கொள்ள விரும்பல. 30 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு, இது பாட்டுக்கு நிம்மதியா போயிட்டு இருக்கு, புதுசா இவர் எதுக்கு அப்படின்ட்டு அப்படித்தான் எல்லாருமே நினைப்போம். நம்ம பழகுன நம்ம வீட்லயே கூட 30 வருஷமா அவர் இருந்துட்டாரு, புதுசா ஒரு வேலையாளர் சேர்க்கறதுனா கஷ்டப்படுவோம், பழகணும், அதுக்கு மனசு வரணும். அப்ப இவர்கள் வந்து இடைஞ்சலா இருந்துருவாங்களோன்னுலாம் நினைச்சோம். ஒரு வருஷம் நான் 2 பக்கமும் தனியா பேசி அவர்களோட ஒரு நட்பை உருவாக்கிக்கிட்டு அந்த 2 துணை அமைச்சர்களோடவும் குறிப்பாக ஈராக்கி துணை அமைச்சரோட பேசி அவர் மூலமா அவருடைய எதிராளி குவைத் பேசி எங்களை பார்வையாளர்களை கொண்டு போய் சேர்த்தேன். எனக்கு 1 வருஷம் ஆச்சு. அதுக்கு ஒரு சாதாரண அமைப்பு, ஒரு பெரிய விஷயம் இல்லை. நாங்க அங்க போறதுனால அவர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. பார்வையாளர்கள் தான் எங்களுக்கு எந்த விதமான வாக்களிக்கக்கூடிய டிஸ்கஷனே கிடையாது, சும்மா உட்கார்ந்து இருக்கிறது. அதுக்கே அவர்கள் அவ்வளவு சஞ்சலப்பட்டார்கள், அவ்வளவு தயங்கினார்கள். அதுக்கே 1 வருஷம் ஆச்சு. பல சந்திப்புகள், பல நேரங்கள்ல தனியா விட்டு கொடுங்க, என்ன நாங்க ஒண்ணும் கெடுதல் பண்ண மாட்டோம், வரோம், இந்த பாதுகாப்பு சபை சொல்லியிருக்கு, உங்களுடைய பிம்பம் நல்லா இருக்கும், எங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு பெருந்தன்மையா எங்களை அரவணைச்சுக்கிறீங்கன்ற மாதிரி எல்லாம் இருக்கும், இப்படி எல்லாம் சொல்லி. அப்போ இது காமன் சென்ஸ் தான். ஸோ அதைத்தான் வந்து நம்ம பிரதமர் அவர் இப்ப நான் ஜெலன்ஸ்கி இடத்துல இருந்தோம்னா, நான் பிரதமருக்கு யாருக்கும் தெரியாமல் தொலைபேசி அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, விட்டு கொடுங்க, எங்க தரப்பு நியாயங்கள் எல்லாம் சொல்லுங்க கொஞ்சம். ஆமா சொல்லுங்க. அது அவரால் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா புட்டின் கிட்ட என்ன, அவர் 28 அம்ச ஒரு அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு போய் அவரிடத்தில் நீட்டி, நேற்றோ முந்தா நாளோ ட்ரம்புடைய மருமகன் ஜாரட் குஷ்னர், ட்ரம்புடைய தனி பிரதிநிதி
ஸ்டீவ் விட்காஃப் 2 பேரும் 5 மணி நேரம் சந்தித்து பேசுறாங்க. ம், அங்க உஷாகோவ்னு சொல்லிட்டு அவருடைய ஆலோசகர் அவரும் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த சந்திப்பு முடிந்த பிறகு அந்த 28 அம்சத்தை அதுக்கு முன்னாடி அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பாக 4 தனி பேப்பர்ஸ் ம். அந்த அம்சத்தை விளக்கக்கூடியவையெல்லாம் முன்னாடியே கொடுத்துறாங்க. அனுப்பிச்சாச்சு. அதெல்லாம் படிச்சுட்டு அவங்க உட்கார்ந்து பேசுறாங்க. 5 மணி நேரம் ஒரு அதிபர், ரஷ்ய அதிபர் 5 மணி நேரம் செலவு செய்கிறார். அப்ப பாருங்க. ம். அப்புறம் அதுல அவர் சொல்றார், அந்த உஷாகோவ் அவருடைய ஆலோசகர் சொல்றார், அதுல சிலதுல வந்துட்டு நாங்க அதை முழுமையா நிராகரிச்சிடல. அதிபர் மனம் விட்டு பேசினார். சிலதெல்லாம் எங்களுக்கு ஏற்புடையதா தான் இருக்கு, சிலதுல எங்களால ஏத்துக்கவே முடியாது, அதனால நிறைய வேலை இருக்கு இன்னும் பண்றதுக்கு ம். அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவரை இந்த நட்பை பாராட்டி, இது நீங்க பெரிய ஒரு வரலாற்றுல ஒரு நானா இருந்தேன்னா நான் என்ன சொல்லுவேன், வரலாற்றுல ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க. வரலாற்றில் அந்த முக்கியமான இடத்திற்கு நீங்கள் எப்போதும் இருக்க வேண்டும். ம். இந்த இடத்துல இப்ப நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. பல பேர் உங்களை நீங்க இந்த அமைதிக்கு ஒத்துக்கணும்னு சொல்றாங்க. நீங்க அடைய வேண்டிய இலக்குகளை பெருமளவு சாதிச்சிட்டீங்க. இப்ப நீங்க காட்ட வேண்டியது பெருந்தன்மை. ம். இன் விக்டரி மெக்னானிமிட்டி. அதை தான் நான் சொல்றேன். பார்க்கலாம் அந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு. இந்த சந்திப்புகள் முடிந்து புட்டின் மோடி ஒரு கூட்டறிக்கை ஒன்று பிரகடனப்படுத்தினா அதிலிருந்து நம்ம மேற்கொண்டு நமக்கு பேசுவதற்கு நிறைய கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வங்கதேசத்தை பற்றியும் ரஷ்யாவை பற்றியும் அதில் இந்தியாவுடைய ரோலை பற்றி ரொம்ப விரிவாக பேசினதற்கு எங்களுடைய நன்றிகள்.